டேய் கௌதம், எங்கம்மா இருந்தா இவன்? டேய் சொல்லாம கொள்ளாம எங்கடா போன? என்ன இது கோலம்? எங்க இருந்து இவனை கூட்டிட்டு வர? ரம்யா, இவனை உள்ள கூட்டிட்டு போ. டேய் அம்மா, சித்தி எதுக்குமா அப்படி பண்ண சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏம்மா அவங்க மேல அவ்வளோ கோவப்பட்ட? உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதாம்மா. இனிமே அப்படி போக மாட்டேன். என்னை மன்னிச்சிருமா. என்ன? இல்லடா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்கம்மா கூட்டிட்டு போனா அவ? இவன் என்னம்மா சொல்றான்? வினோ, என்னதான் நடந்துச்சு? ரம்யா, 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி, வா. என்ன? வினோ, என்னம்மா நடந்துச்சு? ஐயோ, வினோ, என்ன ஆச்சு? எதுக்குமா இப்ப அழற? சொல்லு. என்னம்மா என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏமா அழற? சொல்லு வினோ, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? சொல்லுமா. ஐயோ ஐயோ, சிரிச்ச முகத்துல இப்படி 2வது தடவை அழுகைய பாக்குறனே. சொல்லுடா, என்ன ஆச்சு? ஏன் அழற? வினோ, என்னம்மா, என்னன்னு சொல்லு. அடே பாவி, எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு வேலைய பண்ணிருப்பா. அத்தை, அவங்க ஏன் அத்தை இப்படி பண்றாங்க? அவர் இருக்காரு, திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் அத்தை அவங்க என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க? அவ புத்தி இல்லாம பண்ணதுக்கு நீ எதுக்கு அழற? சிவராம நம்மள ஏமாத்த மாட்டாமா? நிச்சயம் அவன் வந்துருவான் பாரு. உன் நம்பிக்கையை காப்பாத்துவான் பாரு. நீ அழாதம்மா, அழாத. அந்த அளவுக்கு போயிட்டாளா அவ? வரட்டும், இருக்கு அவளுக்கு. இங்க பாரு, நீ அழாதம்மா, அழாதம்மா, அழாத. சொன்னா கேளு. நில்லடி. டேய், அப்படியே போட்டனா தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இவதான் புத்தி இல்லாம இப்படி பண்றானா? நீ உன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒத்து ஒதுக்கிட்டு இருக்க. டேய், சிவராம யாருடா? உன் கூட பிறந்த அண்ணன்டா. அவனுக்கு போய் ஏண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ வார்த்தையில தான் அப்பப்ப விஷத்தை தடவுறேன்னு பார்த்தா உடம்பே விஷமா இல்ல இருக்கு. தம் புருஷன் திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையில இந்த குடும்ப பாரத்தை சுமையா நினைக்காம ஒத்த பொம்பளையா போராடிக்கிட்டு இருக்கா. ஒத்தாசையா இல்லனாலும் ஒதுங்கி நிக்க வேண்டியதானே? எதுக்குடி அவளை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற? அவ உங்களுக்கும் சேர்த்து தாண்டி உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா. அந்த விசுவாசம் கூடவா இல்ல? மா, அது தெரியாம நடந்துருச்சுமா, மன்னிச்சிருங்க. ஏங்க, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? என்னத்த எப்ப பார்த்தாலும் எங்களே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பையன் காணாம போய் என்ன 10 நாள் தான் ஆச்சா? 10 வருஷம் ஆச்சு. எந்த நம்பிக்கையில அவர் வருவாரு நீங்க காத்துட்டு இருக்கீங்க? அவர் செத்துட்டாருங்கிறத நம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. இப்படி பொய்யான நம்பிக்கையில நீங்க வாழ்ந்துட்டு எங்களையே சீரழிக்கிறீங்க. மனுஷன் இருக்கிறப்ப பச்சை தண்ணி குடுக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு வாய்க்கரிசி போடுறான்? போறப்ப எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் சடங்கு பண்ணாதான் போன உசுறு நிம்மதியா இருக்கும். மேல போயும் நம்ம நல்லா இருக்கணும்னு வாழ்த்தும், இல்லனா நம்ம நாசமா தான் போவோம். அவ சின்னவ, விவரம் தெரியலனாலும் நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்குமா விவரம் சொல்லணும்? ஏய், அந்த விவர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் செத்து போனவங்களுக்கு. ஏன் புள்ளதான் உசுரோட இருக்கானே, எதுக்குடி அவனுக்கு சாங்கியம் பண்ணணும்? குடும்பம் உருப்படணும்,
பொண்டாட்டி சரியா இருக்கணும்னா அதுக்கு புருஷன் ஒழுங்கா உழைக்கணும். அத விட்டுட்டு ஜோசியக்காரன் அத சொன்னா இத சொன்னான்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, தொலைச்சிருவேன் தொலைச்சி. ஏற்கனவே தொலைஞ்சு போனவரே இன்னும் வரல, இதுல புதுசா தொலைக்க போறீங்களா? இங்க பாருங்க அத்தை, நீங்க பண்றது முட்டாள்தனம்னு உங்களுக்கே போக போக தெரியும். இப்ப என் வாயை நீங்க அடைச்சிடலாம், ஆனா ஊர் வாயின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். 10 வருஷமா வராத மனுஷன் திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து முளைச்சு வருவாரா இல்ல வானத்துல இருந்து குதிச்சு வருவாரா? ஏய். எப்படி வராருன்னு நானும் பார்க்கத்தான் போறேன். பார்க்க தானே போறேன். என் புருஷன் திரும்பி வருவாரு, என்ன தேடி நிச்சயமா வருவாரு. வருவாரு வருவாரு வருவாரு. வரமாட்டேன் வரமாட்டேன். என்னால கத்த முடியலடி, வெளியில வா. நீ என்ன சொன்னாலும் நான் வரவே மாட்டேன். ஏண்டி இப்படி பண்ற? ஏஞ்சி வெளியில வாடி. நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன்னா. ஐயோ ஏண்டி கடவுளே, வயசான காலத்துல என்னால குனிஞ்சு நிமிர முடியாதுடி. ஒழுங்கா வெளியில வாடி. ஏய் நீ என்ன சின்ன நொல்லையா? தினமும் உங்ககிட்ட வந்து நான் இப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நேரம் ஆயிடுச்சுடி, சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல, வெளியே வா. நீ முதல்ல போய் டாடியை வர சொல்லு. ஏண்டி எடுத்ததுக்கெல்லாம் உங்க அப்பா தான் வரணும்னா நான்லாம் உனக்கு மனசியா தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ முதல்ல டாடியை வர சொல்லு. நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஏய் உனக்கு என்னடி கொழுப்பாடி? இங்க பாரு, இப்ப போயிட்டு இருக்கே அந்த ஸ்கூலுக்கு என்னடி குறைச்சல? நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற, அப்புறம் என்னடி உனக்கு குறை வந்துச்சு? அங்க இருக்க எல்லாரும் அம்மா பத்தியே கேக்குறாங்க. எனக்கு தான் அம்மானாலே பிடிக்காதுல. பிடிக்காததை கேட்டா கோவம் வருமா வராதா? அதான் இனிமே நான் அந்த ஸ்கூலுக்கு போகல. போக மாட்டேன்னா போக மாட்டேதான். ஆமா, பெரிய மனுஷி முடிவு எடுத்துட்டாலாம், போக மாட்டாலாமே. உங்க அம்மாவை பத்தி கேட்டா மட்டும் பிடிக்காது, ஆனா அவகிட்ட இருக்கிற அதே பிடிவாதம் சண்டித்தனம் அதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. நீ அப்படியே உங்க அம்மா மாதிரிதாண்டி. பாட்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் அம்மா மாதிரின்னு சொல்லாதனே. நான் எப்பவுமே டாடி மாதிரி தான். நீ போய் டாடியை வர சொல்லு. நான் பெத்ததை என் பேச்சு கேட்கல, நீ எங்க கேட்க போற? இது சரி வராது. டேய் வாசுதேவா, எங்கடா இருக்க? இத கட்டி என்னால அடக்க முடியல, நீ ஆச்சும் உன் பொண்ணாச்சு. சீக்கிரம் வாடா, வந்து இவளை என்னன்னு கேளு.